உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு நமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக தாய்மொழி நாள் ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியாக நேற்று 4/2/2024 அன்று புதுச்சேரியில் ஒரு கோலாகலமான நிகழ்ச்சியாக தொடங்கியது. எண்ணற்ற கவிஞர் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பாக தங்களுடைய கவிதைகளை வழங்கினார்கள். அந்த நிகழ்ச்சியிலே பிரான்ஸ் நாட்டிலே வாழக்கூடிய பாண்டிச்சேரியை சேர்ந்த 2 கவிஞர்களுக்கு திருமதி பாவலர் பத்ரிசியா பாப்புராயர், திருமதி சாவித்திரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அப்படி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு அந்த வகையிலே இன்றைக்கு 2வது நாள் நிகழ்ச்சியாக ஒரு குவியம் வழி கவியரங்கம் நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியினுடைய தொலைபேசி அந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக இப்பொழுது வரவேற்புரை வழங்குவதற்காக சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற கவிஞர் திலகம் திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூரில் இணைந்திருக்கிறார்கள். பாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழ் ஐயா அவர்களுக்கு முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்பதற்கேற்ப உலக தாய்மொழி நாள் தினத்தை ஒட்டி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மிக சிறப்பாக இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்நிகழ்ச்சியின் முதல் தொடக்க விழா நேற்று புதுவையில் நடந்தது. விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 2ஆம் நாள் கவியரங்கம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப தமிழே எங்கள் மூச்சு, தமிழே எங்கள் சொத்து, தமிழே எங்கள் உயிர் என்று தமிழுக்கு அரும்பணி செய்து கொண்டிருக்கும் எங்கள் தமிழ் மாமணி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய கவியரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற, அவ்வை விருது பெற்ற திருக்குறள் செல்வி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அடுத்து இந்நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் எங்கள் அன்பு சகோதரி இல்லத்தரசி கள்ளக்குறிச்சி தனலட்சுமி மனோகரன் நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக நேர்த்தியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவர்களையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து இந்நிகழ்ச்சியின் சிறப்புகளை எல்லாம் வலையொலி மூலம் மிக சிறப்பாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களையும் தலைமை அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியின் நன்றியுரை வழங்க இருக்கும் புவனா அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று கவி பாட வந்திருக்கும் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் இசையரசி கே கற்பகம் அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்து இந்நிகழ்ச்சிக்கு கவி பாட வந்திருக்கும் மோகன பிரியா அம்மா அவர்களும், ரங்கநாயகி அம்மா அவர்களும், சத்தியவதி திருப்பூர் ஆசிரியர் அவர்களையும், சத்தியமூர்த்தி ஐயா அவர்களையும், அமுதா சிங்காரவேலு கோவை அம்மா அவர்களையும், ரேவதி கணேசன் அவர்களையும், குமாரவேலு கௌரி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இடம் சாருகிறேன். உங்கள் அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர். நன்றி. சிறியதொரு வரவேற்புரை சீர்மிகு ஆசிரியர் பவானி வழங்கினார். அவர் போன்ற ஆற்றோருக்கு போன்ற அவருடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்பொழுது தமிழை வாழ்த்தி, நம்முடைய தாய்மொழியாம் செம்மொழி தமிழை வாழ்த்தி ஒரு சில வரிகள் பாட வருகிறார் திருக்குறள் செல்வி, அவ்வை விருது பெற்ற நம்முடைய
சங்க இணையாக ராஜாமணி உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இனிமை தமிழ் மொழி எமது, இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது. இனிமை தமிழ் மொழி எமது, கனியை பிழிந்திட்ட சாறு, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு. இனிமை தமிழ் மொழி எமது, இனிமை தமிழ் மொழி எமது. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, தமிழென்று தோள் தட்டியாடு, தமிழென்று தோள் தட்டியாடு, தமிழென்று தோள் தட்டியாடு. நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு, தமிழென்று தோள் தட்டியாடு. நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு, இனிமை தமிழ் மொழி எமது, இனிமை தமிழ் மொழி எமது, எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது. இனிமை தமிழ் மொழி எமது. நன்றி ஐயா. இனிமை தமிழ் மொழி எமது என்று தன்னுடைய இனிய குரலால் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடலை பாடினார்கள். மிகவும் மகிழ்ச்சி அம்மா, மிகவும் சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சி அம்மா. இப்போது நாம் நேரடியாக கவியரங்கத்திற்கு செல்லலாம். இந்த கவியரங்கம் என்பது தாயே தமிழே வணக்கம், தாயே தமிழே வணக்கம் என்ற தலைப்பில் ஒரு கவியரங்க நிகழ்வு இப்பொழுது தொடங்க இருக்கிறது. நீண்ட நேரமாக இங்கே கவிதை வழங்குவதற்காக குழுமி இருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் அனைவரையும் முதற்க நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரையாற்றிய திருமதி பவானி அம்மையார் அவர்களுக்கும், சிறப்புரை வழங்க இருக்கின்ற இப்போது இசை மழை பொழிந்திருக்கிற திருக்குறள் செல்வி திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதை வழங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய கவிஞர் க சத்தியவதி, கவிஞர் மோகனப்பிரியா சென்னை, கவிஞர் ரேவதி கணேசன் சிறுகாழிப்புத்தூர், கவிஞர் குமரவேலு புதுச்சேரி, கவிஞர் அரங்கநாயகி கண்ணன் தருமபுரி, கவிஞர் இரா சந்திரசேகரன் சென்னை, கவிஞர் சத்தியமூர்த்தி புதுச்சேரி என பலரும் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கவிஞர் அமுதா சிங்காரவேலு கோயம்புத்தூர், இப்படி நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய இணைய இருக்கிறார்கள். கவிஞர் ஏ சித்ரா சென்னை பெரம்பூரை சேர்ந்த முனைவர் பட்ட ஆய்வாளர், நம்முடைய இசையரசி திருமதி கே கற்பகம் என பலரும் இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நம்முடைய அன்பார்ந்த வணக்கங்களை, மகிழ்ச்சி கலந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு, நேற்றைய நிகழ்ச்சியில் கூட நம்முடைய கவிஞர் குமரவேல் அவர்கள் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கிறார்கள். ஒரு அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதற்கண்ட நிகழ்ச்சியிலே கவிதை வழங்குவதற்காக கவிஞர்
சத்தியவதியை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. கவிஞர் சத்தியவதி திருப்பூரில் வருகை கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சத்தியவதி வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள். வாருங்கள் அம்மா. அவையில் நிறைந்திருக்கும் ஆன்றோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றுதான் இந்த தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நானும் ஒரு சிறு அரும்பாக இணைந்திருக்கிறேன். என்னை வரவேற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. என சிறு கவிதை, ஏதேனும் பிழை இருந்தால் பொறுத்தருள வேண்டுகிறேன் ஐயா. தாயே தமிழே, அருந்தமிழே, என் அன்னை தமிழே, நின்னை தொழுது என் கவியை தொடங்குகிறேன். கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய முதுமகள், அழகன் முருகன் அள்ளி தந்த அருள்மகள், கிளைமொழிகள் உருவாக வழிகாட்டிய மூத்த மகள், எழுத்தாய் சொல்லாய் தொடராய் வாக்கியங்கள், தொல்காப்பியர் பவநந்தியார் இலக்கணங்கள், நல் அறம் கூறி வளம் சேர்க்கும் அழிவிலா வரிகள், 8 தொகை 10 பாட்டு 15 கீழ்கணக்கு நூல்கள், புராணங்கள் இதிகாசங்கள் எண்ணிலடங்கா இலக்கியங்கள், நெற்றி சூடாமணி முதல் காற்சிலம்பு வரை பெருங்காப்பியங்கள் 5ஆல் இந்திய தாயை அழகுபடுத்திய கலைமகள், அவ்வை தாயின் நாவில் உதித்த அமுத மகள், அறம்பொருள் இன்பம் வாழ்விற்குணர்த்திய திருக்குறள் வடித்த வள்ளுவர், ராமாயணம் படைத்த கம்பரின் கவிமகள், தேனாய் பாய்வதாய் கழித்த பாரதியின் தலைமகள், இளைஞர்களின் எதிர்கால கனவை நனவாக்கும் இணைய மகள், இளமை மாறா திருமகள், அவளே எங்கள் தாய்மொழியாம் தமிழ் மகள். நன்றி. உன்னை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் தாயே. வணக்கங்கள். நன்றிகள் ஐயா. தமிழின் சிறப்பை தன்னிகரற்ற பெருமையை எடுத்துரைத்தார் கவிஞர் சத்தியவதி. திருப்பூர் மாவட்டத்தில் இணைந்திருந்தார்கள். நன்றி அம்மா. உங்கள் கவிதை வழங்கியதற்கு மிகவும் மிகவும் நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக கவிஞர் குமரவேல் அவர்கள். கவிஞர் குமரவேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குமரவேலு புதுச்சேரியை சேர்ந்தவர். பல கவியரங்கங்கள் கண்டவர். எப்படி ஒரு 500 கவியரங்கம் கண்டிருப்பார். கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறார். பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார். வாருங்கள் ஐயா. வாருங்கள் திரு குமரவேலு. தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்றை பாடலாம் ஐயா. பாடுங்க ஐயா. பாடலாக இது ஒரு திரைப்பாடலில் ஒரு மெட்டு, அதை வைத்து எழுதப்பட்ட ஒரு தமிழுக்கான ஒரு பாடல். பல சோதனைகளை கடந்து பல சாதனைகளை பார்த்துக் கொண்டிருக்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பாடுங்கள் ஐயா. திருடாதே பாப்பா திருடாதே என்கின்ற பாடல் மெட்டில் அமைந்த இந்த பாடல். தயங்காதே தமிழா தயங்காதே, அழிவதை நினைத்து அயர்ந்து விடாதே, தமிழே தாய்மொழி மறந்து விடாதே. தயங்காதே தமிழா தயங்காதே, தயங்காதே தமிழா தயங்காதே, அழிவதை நினைத்து அயர்ந்து விடாதே, அழிவதை நினைத்து அயர்ந்து விடாதே, தமிழே தாய்மொழி மறந்து விடாதே. தயங்காதே தமிழா தயங்காதே. சென்றதை பார்த்து செய்வினை மாற்று, விரைவாய் தமிழை காத்திடு, பகைவர் விழிக்கும் முன்னே வென்றிடு. சென்றதை பார்த்து செய்வினை மாற்று, விரைவாய் தமிழை காத்திடு, பகைவர் விழிக்கும் முன்னே வென்றிடு. அறிந்தும் தெரிந்துமே உறங்கிவிட்டாய், இனி மறுமுறை தூங்காமல் விழித்திடு. தயங்காதே தமிழா தயங்காதே, அழிவதை நினைத்து அயர்ந்து விடாதே, தமிழே தாய்மொழி மறந்து விடாதே. தயங்காதே தமிழா தயங்காதே. திட்டம் போட்டு அழிக்கிற கூட்டம் அழித்து கொண்டே இருக்குது,
திட்டம் போட்டு அழிக்கிற கூட்டம் அழித்து கொண்டே இருக்குது. அதை உயிரை கொடுத்து தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அதை உயிரை கொடுத்து தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. தமிழர்கள் நாமே தடுக்காவிட்டால் தலைமுறை தமிழை படிக்காது. தமிழர்கள் நாமே தடுக்காவிட்டால் தலைமுறை தமிழை படிக்காது. தமிழ் அழிவதை தடுக்கவும் முடியாது. தயங்காதே தமிழா தயங்காதே, அழிவதை நினைத்து அயர்ந்து விடாதே. தமிழே தாய்மொழி மறந்து விடாதே. தமிழ் தயங்காதே தமிழா தயங்காதே. காத்திட தமிழர்கள் விரும்புவதால் இனி கவலைக்கு இடமே இருக்காது. காத்திட தமிழர்கள் விரும்புவதால் இனி கவலைக்கு இடமே இருக்காது. படிக்கிறதெல்லாம் தமிழாய் போனால், படிக்கிறதெல்லாம் தமிழாய் போனால் தலைமுறை தமிழை மறக்காது. அழிவே தமிழுக்கு இருக்காது. எதிர்ப்புகள் எங்கும் ஏற்படலானால், எதிர்ப்புகள் எங்கும் ஏற்படலான அழிக்கிற நோக்கம் வளராது. தமிழ் மேலும் மேலும் அழியாது. தயங்காதே தமிழா தயங்காதே, அழிவதை நினைத்து அயர்ந்து விடாதே. தமிழே தாய்மொழி மறந்து விடாதே. தயங்காதே தமிழா தயங்காதே. நன்றி, வணக்கம் ஐயா. தமிழா, நீ அழிவதை நினைத்து பயந்து ஒதுங்கி விடாதே. உன் உயிரே போயினும் தமிழை காக்க மறந்து விடாதே என்ற ஒரு இசைப்பாடல் மூலம் நமக்கு அழகாக சொன்னார். தமிழா தமிழா புறப்படு, நான் தமிழன் என்ற உணர்வோடு. தமிழா கொஞ்சம் செவிகொடு, இதை தமிழன் இனி தமிழன் என்று என தமிழன் என்று செயல்படு என்கிற வகையிலே ஒரு அருமையான கவிதையை இன்றைக்கு நமக்கு வழங்கினார் பா குமரவேல் அவர்கள். அதுவும் இசை வடிவில் வழங்கினார். நன்றாக இருந்தது ஐயா. உங்களுடைய பாடலும் உங்களுடைய குரலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த இசையும் மிகவும் சிறப்பாக இருந்தது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய வரிகளில் நான் எழுதிய ஒரு பாடல் இது. MS விஸ்வநாதன் இசையில் நீங்கள் எழுதிய பாடல் வரிகள் ஐயா. மகிழ்ச்சி. மொழியே தமிழே, முகிலே நிலவே, விழியே அழகே விழைவே, அழிவே இலையே உன்னதே எழிலே, இதமே கலையே கலனே கனை என்று என்னுடைய வெண்பா ஒன்றை கூறி இந்த நிகழ்ச்சியிலே அடுத்து வருகிற கவிஞர் திருமதி அரங்கநாயகி கண்ணன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டினுடைய கம்பன் கழகம் வழங்கியிருக்கக்கூடிய செந்தமிழ் சமல் விருது சமீபத்தில் இவர்கள் பெற்றார்கள். இவருடைய கவிதைகள் அடங்கிய தொகுப்பு நூல்கள் பல வந்துள்ளது. இவருடைய கவிதை நூல்களும் வந்திருக்கிறது. சென்ற 28ஆம் தேதி அன்று இவருடைய கவிதைகள் இடம்பெற்ற தொகுப்பு நூலும் வெளிவந்தது. வாருங்களாமா. ஐயா வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அன்பு சகோதரிகளுக்கும் அன்பு சகோதரர் நீலகண்டன் ஐயாவுக்கும் நான் கூடியுள்ள கவிஞர் சுவைஞர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஐயா ஒரு நிமிடம் ஐயா. கவிதை. ஈடு இணையிலா தொன்மை மொழி, அமிழ்தாய் இனுக்கும் அருமை மொழி, அறிவும் செறிவும் கொண்ட மொழி, எங்கள் தாய்மொழி எங்கள் உயிரே, எல்லா மொழிக்கும் அன்னை மொழி, இருளகற்றி ஒரே தருமே, அழியாத பெருமையோடு அவனியில் உலவுதே, மொழிகளின் முதன்மையை உலகிலே பெற்றதே, பன்மொழிகளுக்கிடையில் இரவாமல் நிலைக்குதே, இலக்கணம் இலக்கியத்தில் சிறந்து விளங்குதே, ஐம்பெரும் காப்பியம் கண்ட மொழி, வள்ளுவன் பொதுமறை உலகுக்கு வழிகாட்டுது,
கண்டங்கள் பலனும் போற்றும் மொழி பல நாடுகளில் அரசு அலுவல் மொழியாய் உள்ளது. எந்த கொமனும் தமிழை அழிக்க முடியாது. தன்னையும் காத்து பிறமலையும் செம்மைப்படுத்துமே. உலகை ஆளும் உன்னத மொழி தமிழே. அன்னை மொழி, அருமை மொழி, அனைவரையும் ஈர்க்கும் மொழி, பாவலர் போற்றும் மொழி, பார் முழுதும் பரவிய மொழி, என்றும் எங்கும் முண்டனிக்கே எங்கள் முதல் வணக்கம். நன்றி, வணக்கம். நல்வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பம்மா, சிறப்பு. என்றும் இளமை குன்றாமல் இருக்கக்கூடிய எங்கள் செந்தமிழ் என்று அழகுற ஒரு கவிதை வழங்கினார் அரங்கநாயகி கண்ணன். இவர் தருமபுரியில் தன் ஊர் பெயரை கூறினாலும், தருமபுரி என்று இவர் தன் ஊர் பெயரை கூறினாலும் தமிழ்நாடு முழுவதும் வலம் வருபவர். கவியரங்கமாக தேடி சென்று கவிதைகள் வழங்குபவர், பல்வேறு விருதுகளை பெற்றவர், தங்கத்தமிழ் இலக்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர். மிகவும் சிறப்பம்மா, உங்களுடைய கவிதைக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. தமிழின் அழகு, தமிழின் இனிமையை பற்றி எல்லாம் பேசுகிறோம். உலகத்திலே பல மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. சின்ன சின்ன மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன. அப்படி மொழிகள் அழிவதை தடுப்பதற்காகத்தான் யுனெஸ்கோ நிறுவனம் உலக தாய்மொழி நாள் என்ற ஒரு நாளை பிப்ரவரி மாதம் 21ஆம் நாளை அறிவித்தது. இதன் தொடக்கம் இந்தியாவின் அண்டை நாடான பங்களாதேஷிலே தொடங்கியது. அப்போது கிழக்கு பாகிஸ்தான் 7 பிரிவாக இருந்தது. அதை நாம் சொல்லும்போது கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் என்று சொல்லுவோம். அந்த வங்காள தேசத்திலே, பாகிஸ்தானிலே உருது தான் அதிகமாக பேசப்படுகிற மொழி. ஆனால் இப்போது பங்களாதேஷ் என்று இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே, அந்த பகுதியிலே, பாகிஸ்தானுடைய இன்னொரு பகுதியிலே வங்காள மொழி தான் அதிகமாக பேசப்படுகிற மொழி. அப்போது பாகிஸ்தான் அரசு தொடர்ந்து உருது மொழியை முன்னிலைப்படுத்துகிற பொழுது, வங்காள மொழி அழிக்கப்படுகிற போது அங்கிருந்தவர்கள் கிளர்ந்து எழுகிறார்கள். சிலர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்கிறார்கள். அப்போதுதான் அதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த மொழிகளை அழித்தல் என்பதை தடுத்து நிறுத்துவதற்காக யுனெஸ்கோ நிறுவனம் உலக தாய்மொழி நாள் என்று ஒரு நாளை அறிவித்தது. அங்கு ஓரிருவர் தான் தங்கள் உயிரை தமிழுக்கு, தங்களுடைய தாய்மொழிக்காக கொடுத்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது எண்ணற்ற மாணவ செல்வங்கள், தமிழ் தியாகிகள் தங்களுடைய இன்னுயிரை வழங்கினார்கள். எண்ணெய் ஊற்றிக்கொண்டு தங்களை எரியூற்றி கொண்ட ராஜேந்திரனுடைய நிலையை நாம் இன்றைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவு பகுதிகளை பார்க்கலாம். ஈகிகளுக்கெல்லாம் நம்முடைய வணக்கங்களை இந்த நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் வீர வணக்கம். கவிஞர் குறைச்சு வைங்க, ஒளிவாங்க அணைச்சிடுங்க, சத்தம் வருது. ஐயா வணக்கம் ஐயா, கவிதா பேசுறேங்க ஐயா. மாலை வணக்கம் ஐயா. பாருங்கள் கவிஞர், பாருங்கள் கவிஞர் சந்திரசேகர் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். இவருடைய கவிதைகள் பல கவிதை தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது. அயலகத்திலே வாழக்கூடிய தமிழர்கள் வெளியிடக்கூடிய நூல்கள் எல்லாம் கூட இவருடைய கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. வாருங்கள். இவருடைய கவிதையை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். 77 ரகரம் பயின்று வரும் சொற்கள், 77 சொற்களை கொண்டு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்.
தமிழின் சிகரம் நகரம் என்கிற தலைப்பிலே இவருடைய கவிதை ஒன்று இருக்கிறது. மிகச் சிறப்பான கவிதை. வாருங்கள் திரு சந்திரசேகரன் அவர்களே, இன்றைக்கு நீங்கள் என்ன கவிதை தரப்போகிறீர்கள்? வணக்கம். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரை, செயலர் பாரதிதாசனை வணங்கி, நமது ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இங்கு குழுமியுள்ள கவிஞர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை தாயே தமிழே வணக்கம். நம் நாவில் தவழும் செந்தமிழ் தாயே, எம்மதமும் சம்மதமாக்கும் தமிழே. நம் நாவில் தவழும் செந்தமிழ் தாயே, எம்மதமும் சம்மதமாக்கும் தமிழே. நிம்மதி மனதில் தந்தடும் நிலவே, செம்மை மொழியாய் செழித்திடும் தமிழே. நிம்மதி மனதில் தந்திடும் நிலவே, செம்மை மொழியாய் செழித்திடும் தமிழே. அம்மாவெனும் சொல்லால் அமர்ந்தே உண்மையில் மலர்ந்தாய் தொன்மை தமிழே. அம்மாவெனும் சொல்லால் அமர்ந்தே உண்மையில் மலர்ந்தாய் தொன்மை தமிழே. இம்மையில் இயலிசை நாடக தமிழே, உம்மையே வணங்குகிறேன் என்னுயிர் தமிழே. இம்மையில் இயலிசை நாடக தமிழே, உம்மையே வணங்குகிறேன் என்னுயிர் தமிழே. இலக்கிய இலக்கணம் இருந்தும் தமிழே, இலகுவாய் பேச இசைந்தாய் தமிழே. இலக்கிய இலக்கணம் இருந்தும் தமிழே, இலகுவாய் பேச இசைந்தாய் தமிழே. உலகில் தமிழே உயர்ந்த மொழியாய் வளர்வாய் என வாழ்த்துவோம் தமிழே. உலகில் தமிழே உயர்ந்த மொழியாய் வளர்வாய் என வாழ்த்துவோம் தமிழே. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். உலகில் தமிழே சிறந்த மொழி என்று வாழ்த்துவோம், வாரீர் 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 என்று தன் கவிதையை வழங்கினார் கவிஞர் இரா சந்திரசேகரன் அவர்கள். மிகவும் நன்றி ஐயா, சிறப்பான கவிதை கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. அடுத்த கோவையிலிருந்து இணைந்திருக்கிறார் திருமதி அமுதா சிங்காரவேல் அவர்கள். வாருங்கள் அம்மா. அமுதா சிங்காரவேல். வணக்கம் ஐயா. வணக்கம். முதல்கண் தாய் தமிழையும் என்னுள் உறைந்த எண்ணவரையும் வணங்கி, கவி ஆளுமைகள் அனைவரையும் வணங்கி துவங்குகிறேன் ஐயா. தாயே தமிழே வணக்கம். மூத்த குடியாய் முதன்மை மொழியாய் மூவேந்தர் போற்ற சங்கம் வளர்த்த தமிழே. தாயாய் உனை வணங்கும் மக்களை பெற்றே தரணியில் தழைத்தோங்கும் தனித்துவம் பெற்றாய். இலக்கிய இதிகாசத்தில் முன்னோடியாய் நின்றே இவள் மூத்தவள் என பெயர் பெற்றாய். உன் சீர்மிகு அழகை பாடியே பணிதிட்ட உலகம் என்றென்றும் உய்யும் உயர்த்து. கதி நீ என்று இருந்தவரெல்லாம் தாழவும் இல்லை, கேட்டவர் யாவரும் புகழாது இருந்ததும் இல்லை. அரிதான மொழியாகிய அன்னையும் ஆனமொழி, ஆண்டுகள் பல கடந்தும் ஆளுகின்ற தமிழ் மொழி. நயமான சொல்லாளி நளினமாயிங்கு அயல் நாட்டார் வியக்கின்ற ஆற்றலோ உண்டு. மூத்தவளாய் இருப்பதனால் முன்னேற்ற பாதையையும் காத்தளித்த வரலாற்று களஞ்சியமும் ஏராளம். சொல்லாத கருத்தில்லை, சோர்வென்ற வார்த்தை இல்லை, நில்லாது பறந்தோடும் நீரினை போலானாய். உலகத்தில் நீயில்லா உறைவிடம் இருக்கிறதா? பலமான வேறாக பதிந்திட்டாய் பக்குவமாய். நாகரிகம் தோன்றியதாய் நம்புகின்ற இடங்களிலே பாகமாக நீ அமர்ந்தாய் படிமான சாட்சியாக. நீக்கமர எங்கெங்கும் நிறைந்திட்ட தாயே, தாக்கம் உனதானால் தாங்கிட மக்கள் உண்டு. உனக்காக கொடுத்திட்ட உயிர் தியாகத்தாலே தனக்கான நிமிர்வோடு தமிழ்நாடானாய். உன்னை மூச்சென்று உரைத்தது எல்லாம் தன்னை மாய்த்த தருணத்திலே நிரூபணமாய். கொஞ்சம் மரழையாய் கிழிமொழியாகி மிஞ்சிடும் அழகிலே மிழுந்த நற்றமிழே. இலக்கியங்கள் பல இயல்பாய் தந்தாய் கலக்கமில்லா நற்கருணையோடு. இணையில்லா மொழிக்கு இலக்கணம் சமைத்தே துணையாய் நின்ற தூய தமிழே. வள்ளுவ பாட்டனின் வாய்மொழி சேர்த்தே உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் என்றாய். அருகனை பாட்டில் அசத்தினாள் அவ்வை, அறுசுவை ஊட்டி அமிர்தமளித்தாள். மகாத்மாக்கள் தேடி வந்து மண்டியிட்ட உன்னை மகோன்னதம் என்று மறிக்காத பெண்ணே. என்னாலும் வாராதுன் ஏற்றத்திலே சுணக்கம். தன்னலமில்லா தாயே தமிழே வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. கோவை தமிழ் எடுத்து கொங்கு தமிழ் எடுத்து கொங்கு தமிழ் மொழியை மிகச் சிறப்பாக படித்துக் கொடுத்தார் ஒரு கவிதை கவிஞர் அமுதா சிங்காரவேலு. இல்லத்தரசி
நம்முடைய நிகழ்ச்சியில் முதல் நாளாக கலந்து கொண்டிருக்கிறார். அவரை வருக வருக என்ற வரவேற்கும். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். நிச்சயமாங்க ஐயா. அடுத்து வருபவர் கவிஞர் மோகன பிரியா. இவர் தகவல் தொழில்நுட்பத் துறையிலே மிகுந்த சிறப்பான பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் அம்மா. தாயே தமிழே கவியரங்கமே என் இனிய மாலை வணக்கங்கள். அகத்தியர் தொட்டிலிட்டு தொல்காப்பியர் தாலாட்டி கம்பர் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி 7000 ஆண்டுகளாய் ஆண்டு கொண்டிருக்கும் மொழியே என் தமிழ் மொழியே. வல்லின மெல்லின இடையின சிறப்பை எப்படி சொல்லி மாள்வேன்? எம் உயிரை கொண்டு எழுத முயன்றேன், அந்த உயிரற்ற எழுதுகோலும் உயிர்த்து எழுந்ததே உன் மெய்யால் உயிர்மெய் எழுத்து என ஆனதே. தமிழே என் அன்னை தமிழே, உலக மொழிகளின் தாயே, எங்களின் உயிரினும் மேலான செந்தமிழ் மொழியே, எம்மொழியின் துணையின்றி தனித்தியங்கும் புகழ்பெற்ற எம் தாய் தமிழ் மொழியே. பழகிப் பாருங்கள் எம் தமிழின் லகர ஓசையை, தியானித்துப் பாருங்கள் எம் தமிழின் ஓம்கார ஓசையை, உச்சரித்துப் பாருங்கள் எம் தமிழின் அக் ஓசையை. தத்தித் தாதூ துதி தாதூதி தத்துதி துதி துதைதி துதைத்த தாதூதிரி தித்தித்த தாதெது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது என்ற தகர ஓசையை தட்டி கொடுத்து கேட்டுப் பாருங்கள். காக்கை கா காகூகை கூக்கை கா காக்காக்கை கோக்கு காக்கைக்கு கொக்கொக்க கை குக்கு காக்கைக்கு கை கக்கா கா என்ற ககர ஓசையை கை கட்டி கேட்டுப் பாருங்கள். அறிவீர்கள் என் தமிழின் அருமையை. 3 எழுத்து தமிழ். அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, மகன், மகள், காதலி, மனைவி, தாத்தா, பாட்டி, பேத்தி, பேரன் 3 எழுத்து. இவர்களால் வரும் பாசம், காதல், வேதனை, சோகம் எல்லாமே 3 எழுத்தே. அந்நிய மொழியை அறிவை வளர்க்க மட்டுமே படித்தோம். என் செந்தமிழே, அருந்தமிழே, தனித்தமிழே, தூய தமிழே, பொதிகை தமிழே, இயல் தமிழே, முத்தமிழே, உன்னை என்றும் ஊனிலும் உயிரிலும் நிறைத்து இருப்போம். பெருமை கொள்வோம் தமிழ், தமிழன், தமிழ்நாடு என்பதில் இப்பிறவியில் மட்டுமல்ல 7 பிறவியிலும். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்பிறவியில் மட்டுமல்ல எத்தனை பிறவி எடுத்தாலும் தமிழன் தமிழ்நாடு என்பதிலே பெருமை கொள்வோம் என்றார். தமிழ் 3 எழுத்து, 3 எழுத்து, இப்படி எதை எடுத்தாலும் 3 எழுத்து 3 எழுத்தாக இருக்கக்கூடிய மோகனாவும் 3 எழுத்து, பிரியாவும் 3 எழுத்து. ஆமாங்க ஐயா. சிறப்பு. மிகச் சிறப்பாக உங்கள் கவிதை அமைந்தது. துறை வேறானாலும் இவர் இந்த கவிதை துறையிலும் படகொட்ட வந்துவிட்டார். வாருங்களாம். மிகச் சிறப்பு. அடுத்த கவிஞர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கவிஞர் கு கவிதா அவர்கள். கவிஞர் கு கவிதா அவர்களே வருக. பேராசிரியராக பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர். பாருங்கள். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. என்னோட கவிதைகள் புத்தகத்துல வெளியிட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நாம உங்களை நேர்ல பார்த்தது அதை விட சந்தோஷங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், சபையின் அனைத்து பெரியோர்களுக்கும், கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தாய் தமிழுக்கு ஈடு இணை ஏதும் கிடையாது. இத்தகைய பெரும் சிறப்புடைய தமிழ் தாய்க்கு என்னுடைய வரிகள் சிலவற்றை காணிக்கையாக வழங்குகிறேன். தாயே தமிழே வணக்கம். நாங்கள் வாழும் முறைக்கு நீயே என்றும் இலக்கணம். உலக மொழிகள் யாவிலும் உனக்கே முதலிடம். ஆறு மலை கடலலை யாவும் உன்னுள் அடக்கம். ஆறு மலை கடலலை யாவும் உன்னுள் அடக்கம். இயலிசை நாடகம் உன் முக வடிவாகும். கல்வி செல்வம் வீரத்திற்கு நீயே பிறப்பிடமாகும். இயற்கையின் பொலிவு உனக்கு அழகூட்டும் அணியாகும். 2000 ஆண்டு தொன்மையும்
தரகிணியிலே யாவரும் உன் மக்கள் எனும் எண்ணமும் உன் புகழுக்கு மெருகூட்டும். ஈராயிரம் ஆண்டு தொன்மையும் தரணியிலே யாவரும் உன் மக்கள் எனும் எண்ணமும் உன் புகழுக்கு மெருகூட்டும். கேட்க கேட்க உன் கவிகள் கரும்பாகும், கற்க கற்க சொற்கள் மேலும் மெருகேறும். உன்னை எண்ண எண்ண எண்ணங்கள் கவிபாடும், இலக்கண இலக்கிய தோரணங்கள் மனதில் வாசமூட்டும். இலக்கண இலக்கிய தோரணங்கள் மனதில் வாசமூட்டும். நான் உன்னை எக்கணம் போற்றும் வரம் எனக்கு வேண்டும், தரணியை என்றும் நீ வாழ்த்துவா என்பது திண்ணம். அன்பும் அறனும் கொண்ட தாயினி உன் மீது பற்றும் ஆர்வமும் கொண்ட சேனான். அன்பும் அறனும் கொண்ட தாயினி உன் மீது பற்றும் ஆர்வமும் கொண்ட சேனான். எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி ஐயா. மலை, ஆறு, கடலலை அனைத்தும் தமிழ் அடக்கம் என்று குறிப்பிட்டார்கள். ஆறு மலையில் தோன்றுகிறது, மலையில் ஆறு தோன்றுகிறது, ஆறு கடலில் சேர்கிறது. எனவே இது இரண்டும் அடக்கம். கடல் எப்படி தமிழுக்குள் அடக்கம்? ஏனென்றால் தமிழே ஒரு கடல். அதனால் இந்த தமிழ் என்கிற அந்த கடலுக்குள் இந்த மற்ற கடல் எல்லாம் அடக்கம் என்கிற வகையிலே மிகச் சிறப்பானது ஒரு கவிதை. தொண்டை மண்டலத்திலிருந்து காஞ்சிபுரம் கவிஞர் கு. கவிதா அவர்கள் தனது கவிதை வழங்கினார்கள். சிறப்பம்மா. அடுத்து வருபவர் சீர்காழி சேர்ந்த கவிஞர் ரேவதி அவர்கள். ஆனா எனக்கு இந்த கடல் அலையின் மீது, கடல் மீது ஒரு கோபம் உண்டு. நான் அதை பற்றி ஒரு கவிதை கூட எழுதியிருக்கிறேன். இந்த கடல் அலையாக வந்து என் காலின் மீது விழுகிறது, என் காலை தொட்டு வணங்குகிறது. அந்த கடல் அலையாக வந்து என் காலின் மீது, எல்லார் காலிலும் வந்து விழுகிறது, விழுந்து காலை தொட்டு வணங்குகிறது, மன்னிப்பு கேட்கிறது. எதற்காக தெரியுமா? உங்கள் பெரு நிலமான குமரி கண்டத்தை நான் விழுங்கி விட்டேனே, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு என்று மன்னிப்பு கேட்பதாக, நான் அந்த கடல் அலை மன்னிப்பதாக ஒரு கவிதை கூட எழுதியிருக்கிறேன். கடல் அலையே உன்னை மன்னிச்சம், போ போ போ, பரவாயில்ல, எங்க நேரத்தில் சாப்பிட்டல நீ அப்படி எழுதியிருக்கேன். சிறப்பம்மா, மிகச்சிறப்பு கவிதை, உங்களோட கவிதை சிறப்பு. கவிஞர் சீர்காழி புத்தூரை சேர்ந்த ரேவதி கணேசன் அவர்கள், வாருங்கள் அம்மா. அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது மாலை வணக்கம். தாயே தமிழே வணக்கம். கவியரங்கத்தில் பங்கு கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவிஞரேரு வாணிதாசனார் கலை இலக்கிய பேரவை நடத்திய நேரடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதும், இன்று தாய்மொழி தின நாள், இன்று 2வது நாளாக நமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தி கொண்டிருக்கும் குவியம் வழியாக இன்று 2வது நாளாய் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கங்க ஐயா. அனைத்து உறவுகளுக்கும், தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, தாயே தமிழே வணக்கம். கவிதை. தாய்க்கு நிகர் இவ்வுலகில் யாரும் இல்லை, அன்னை தமிழுக்கு இணை ஏதும் இல்லை. வீர மங்கையின் வெற்றி திலகமாய் மின்னும் தமிழ் மொழியே, உன்னை தலைவணங்குகிறேன். பாரத தாயின் பண்பாட்டு வடிவே, என் தமிழ் மொழியே நீயே. என் உள்ளத்தில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வெளிச்சமே, என் தமிழ் மொழி நீயே. மூடனாயிருந்த என்னை சான்றோனாக்கிய அறிவு சுடரே, என் தமிழ் மொழி நீயே. விண்ணோடு உலாவரும் நிலவை போல, பூக்களில் வரும் நறுமணம் போல, கண்களில் துடிக்கும் இமை போல, கவிதையின் இனிமை சொற்கள் போல, முக்கணையின் திகட்டாத சொற்கள் போல, கடனுக்குள் மோதும் அலை போல, மரத்தில் அசையும் வேர் போல, நகங்களின் ஒட்டி இருக்கும் சதை போல, இக்கணத்தில் எழுந்திருக்கும் எனது கவிதை போல, என் உடலின் உயிர் போல இருக்கும் என் தமிழ் மொழியே, உன்னை என்றென்றும் வணங்குகிறேன். தமிழென்னை ஈன்றெடுத்த என் தமிழ் தாய்மொழியே, என் நாவால் உன்னை தினம் சப்பிடுவேன், நீ வாழ்க நீ வாழ்க என்று. தாயே தமிழே வணக்கம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். அன்புடன் சீர்காழி புத்தூரிலிருந்து சிறப்பாக கவிதை வழங்க
இங்கே வருகை புரிந்த திருமதி ரேவதி கணேசன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீண்ட நேரமாக ஒரு சிறப்புரை வழங்க வேண்டும் என்பதற்காக அழைத்திருக்கிறோம் அம்மையார்கள். திருக்குறள் செல்வி அவ்வை திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் அம்மா. இந்த தாய்மொழி நாள் நிகழ்ச்சியிலே வந்து விட்டேன் ஐயா. உரை மிகச் சிறியது உரையாக அமைய வந்துட்டேன் ஐயா. இருக்கட்டும் ஐயா. அதாவது நாளும் நமக்கு சிறப்பான நாள் தான் தமிழை கொண்டாடுபவர்களுக்கு. அதனால என்றைக்கு வேண்டுமானாலும் நாம் சிறப்புரையாற்றலாம் என்று வந்திருக்க சகோதரிகளுக்காக இடம் ஒதுக்கி அமர்ந்திருந்தேன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்விலே என்னுடைய உரையை ஓரிரு நிமிடங்களில் நிகழ்த்தலாம் என்றிருக்கிறேன். ஒரு இனத்தினுடைய அடையாளம்தான் மொழி. அந்த இன மக்கள் பேசக்கூடிய அந்த மொழி அழிந்துபட்டால் அந்த இனமே அழிந்துவிடும். எனவேதான் ஐநா சபையினுடைய அறிவியல் கலாச்சார பண்பாட்டு குழுவான யுனெஸ்கோ அவரவர்களுடைய தாய்மொழியை அவரவர்கள் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு பிப்ரவரி மாதம் 21ஆம் நாளை தாய்மொழி நாளாக கொண்டாட அறிவுறுத்தியது, ஆணையிட்டது என்று கூட சொல்லலாம். ஏன் இந்த மொழியை நாம் காக்க வேண்டும் என்று நாம் நோக்கும் பொழுது, அந்த இனத்திலே அதனுடைய தோற்றம், அதிலே இருக்கக்கூடிய கலாச்சாரம், அதனுடைய பண்பாடு, அதனுடைய மரபு பழக்க வழக்கங்கள், நம்முடைய மூத்தோர் கடைபிடித்த அந்த செயல்பாடுகள் அத்துணையும் அந்த இன மக்களால் பாதுகாக்கப்படும். அவர்கள் பேசக்கூடிய அந்த மொழியிலேதான் இலக்கியங்களாக இலக்கணம் பிறழாமல் அவை எழுதப்பட்டிருக்கும். அந்த மொழியை பாதுகாக்கும் பொழுதுதான் அந்த இனம் என்பதே அங்கு காக்கப்படுகிறது. எத்தனையோ மொழிகளை நாம் தொழிலுக்காக, அதாவது வேறு இடம் சென்று தொழில் செய்வதற்காக அது படிக்கலாம். ஆனால் நம்முடைய பிறப்புரிமை என்பது நம்முடைய தாய்மொழிதான். அந்த தாய்மொழிதான் நம்முடைய அறிவினுடைய திறவுகோலாக, சிந்தனையினுடைய திறவுகோலாக அமைகிறது. பல்வேறு மொழிகளை பின்னாளிலே நாம் கற்றுக்கொண்டாலும் கூட தாய்மொழி என்பது மட்டுமே நம்முடைய சிந்தனைகளை, அதை நம்முடைய எண்ணங்களை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கும். தாய்மொழி என்றால் என்ன, மொழி என்றால் என்ன என்று நோக்கும் பொழுது, மொழி என்பது ஒரு மனித இனத்தினிடையே இருக்கக்கூடிய எண்ண பரிமாற்றம். மனிதன் கூட்டமாக தனித்து வாழும் இயல்பினன் அல்லன். ஒரு கூட்டத்தை சார்ந்து, ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய இயல்புடையவன் என்பதால் தன்னுடைய கருத்துக்களை பிறருக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக இந்த மொழி உருவானது. தொலைவிலே இருக்கக்கூடியவர்களை சைகை மொழி மூலமாக கூக்குரல் எழுப்பியோ கை அசைவுகளை காட்டியோ முதலாக மனிதன் தன்னுடைய எண்ண கருத்தை வெளியிட்டிருப்பான். அந்த கூக்குரலும் அந்த ஒலியினுடைய அசைவுகளும் அந்த குழுவிற்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு மொழியாக பிற்காலத்திலே அமைந்திருக்கிறது. இந்த மொழி வரலாற்றை பற்றி நீண்ட நெடுநேரம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அந்த சொற்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கூட எந்த சொற்கள் அதிகமாக பயன்பட்டிருக்கின்றன என்று நோக்கும் பொழுது, அதிக அளவில் பயன்பட்ட சொற்கள் மிக குறைந்த எழுத்துக்களாகவும் ஒலி குறிப்புகளாகவும் இருக்கும். அதிகம் பயன்படுத்தப்படாத சொற்கள் சற்று நீண்டவையாக இருக்கும். வா, போ, அம்மா, நீ என்று
அந்த ஒற்றை எழுத்தை வைத்தே அந்த கட்டளையை, அந்த எண்ணத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே மனிதன் சிந்தனையுள்ள விலங்கு, எண்ணத்தை பரிமாற துடிக்கும் விலங்கு. அவனுடைய எண்ணத்தையும் கருத்தையும் பிறருக்கு பரிமாறுவதற்காகவே இந்த மொழியானது வளர்ந்து வந்திருக்கிறது. அதிலே தாய்மொழியினுடைய சிறப்பு என்ன என்று நோக்கும் பொழுது, ஒரு குழந்தை கருவிலே உருவாகும் பொழுது அந்த குழந்தை எந்தெந்த ஒலி குறிப்புகளை அறிகிறதோ அந்த ஒலி குறிப்புகள் அந்த குழந்தைக்கு பழக்கப்பட்டு விடுகின்றன. அவை அது வெளிவந்த பிறகு அச்சமற்ற ஒரு நிலையை அந்த குழந்தைக்கு உருவாக்கி தருகிறது. அதனுடைய சிந்தனையும் அதனுடைய பேச்சும் தன்னுடைய தாய் பேசிய அந்த ஒலி குறிப்புகளிலிருந்தே அது எடுத்துக்கொள்கிறது. எனவேதான் தாய் மொழி, அந்த மொழியை, அந்த இனக்குழுவின் மொழியை தாய் மொழி என்கிறோம். அந்த தாயிலிருந்து, தாயினுடைய ஒலியிலிருந்து அந்த குழந்தை பெறுவதால் அதற்கு தாய்மொழி என்று நாம் கூறுகிறோம். பிற மொழியை நாம் சிந்தனை வளர்ந்த பிறகு கற்றுக்கொள்ளலாம். ஆனால் குழந்தை முதலாக கற்றுக்கொள்வது தாய்மொழிதான். அந்த மொழியை அழித்து விடுவதற்காக, அழிந்து போவதற்கான காரணங்கள் என்ன என்று நாம் நோக்கும் பொழுது, ஒரு மொழி மிக பெரிய அளவிலே வளர்ந்துபட்ட மொழியாக இருந்தால் அதற்கு இலக்கியமும் இலக்கணமும் இருக்கும். அதாவது எழுத்து வடிவிலே அந்த மொழி அமைக்கப்பட்டது. இப்ப நரிக்குறவர்கள் கூட சிலர் பேசிக்கொண்டு திருவார்கள். அவர்கள் ஒலி குறிப்புகளை மட்டும் இருக்கக்கூடிய மொழியாக தான் அந்த மொழி இருக்குமே தவிர அதற்கு எழுத்து வடிவம் இருக்காது. அப்ப நீண்ட நெடும் காலம் ஆன பிறகுதான் அந்த ஒலி மொழியானது, பேச்சு மொழியானது எழுத்து மொழியாக வளர்க்கப்பட்டிருக்கும். அந்த எழுத்து மொழியை நாம் சிதைத்து விட்டால் படிப்படியாக பேச்சு மொழியும் சிதைந்துவிடும். பிற மொழியை இந்த எழுத்து மொழியுடன் வந்து நாம் நம்முடைய தாய்மொழியுடன் கலந்து விட்டால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல்லானது, அந்த எழுத்தானது அழிந்துவிட்டது. எனவே ஒரு மொழியை அழிப்பதற்கு முதலாவதாக அந்த மொழியை சிதைத்து விடுதல். சிதைத்து விட்ட மொழி நாளாக ஆக அழிந்துவிடும். அந்த மொழி வெறும் பேச்சு மொழியாகத்தான் இருக்கும். அந்த பேச்சு மொழியும் பிறகு மெல்ல மெல்ல மறைந்துவிடும் என்ற எண்ணத்திலேதான் பிற மொழியை நம்முடைய தாய்மொழியுடன் நாம் கலக்கக்கூடாது என்று எத்துணையோ அறிஞர்கள் போராடி வருகிறார்கள். ஆனால் நம்முடைய நீண்ட நெரும் கட்டுரையாக இதை நான் பேசிக்கொண்டே இருக்கலாம். எத்துணையோ துன்பங்களை, சோதனைகளை நம்முடைய தமிழ் மொழியானது தாண்டி வந்திருக்கிறது. ஒவ்வொரு அரசாளக்கூடிய அந்த அரசாட்சியை பொறுத்தும் அந்த மொழியானது வேறுபாடு கொண்டிருக்கிறது, சிதைவுபட்டிருக்கிறது. அதிலிருந்து மீண்டு வருவதற்காக அது பல்வேறு நிலைகளிலே முயற்சி எடுத்திருக்கிறது என்றெல்லாம் நம்முடைய தாய்மொழியின் வரலாற்றை, தமிழ் இலக்கிய வரலாறு அல்ல, தாய்மொழியின் வரலாற்றை நாம் தனியாக காண முடியும். இப்படி இந்த மொழியானது சிதைவுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மொழி எழுத்து மொழியாக இருக்க வேண்டும். எழுத்து மொழியாக இருக்கும் பொழுது அது பயிற்றுவிக்கப்பட வேண்டும், கல்வி மொழியாக இருக்க வேண்டும். கல்வி சாலைகளிலே அந்த மொழியை நாம் அழித்து விட்டால் அந்த எழுத்து மொழியும் முதலாவதாக அழிந்துவிடும். எனவே நாளும் வளர்ந்து வரும் நம்முடைய தமிழ் மொழி நீண்டு நிலை பெற வேண்டுமானால் நாம் பிற மொழி கலவாமல் பேசுவது மட்டுமல்ல, கல்வி சாலைகளிலே ஒவ்வொருவரும் தமிழ் மொழியை கற்று நம்முடைய தாயை, நம்முடைய இனத்தை, நம்முடைய மொழியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்னும் பல்வேறு நாட்கள், 21 நாட்களாக இந்த நிகழ்வானது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினால் கொண்டாடப்பட்டு வருகிறது. என்றைக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ, அதாவது அழைப்பு வருகிறதோ, அன்றைக்கெல்லாம் நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பை, மொழியினுடைய சிறப்பை எடுத்து இயம்பலாம் என்றிருக்கிறேன். இன்றைக்கு இது மட்டும் போதும். கவிஞர்கள் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய காரணத்தினாலே மிக சிறப்பானதொரு தமிழை பற்றிய கவிதைகள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கவிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி ஐயா. மொழியினுடைய
தன்மைகள் குறித்து சிலவற்றை கூறினார். அதில் குறிப்பாக ஒரு நல்ல ஒரு கருத்தை வழங்கினார். நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாம் குறைந்த எழுத்துக்களில் அல்லது ஒற்றை எழுத்தில் அமைந்திருக்கிறது என்ற கருத்து இந்த நிகழ்ச்சியிலே இன்றியமையாததாக இன்றியமையாத எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. எவ்வளவு பெருசா இருக்கு. இது அதிகம் பயன்படுத்த மாட்டோம். ஆனா நாம அதிகமா பயன்படுத்துகிற சொற்கள்லாம் மிக குறைந்த எழுத்துக்கள். இது இன்னும் பல மொழிகளுக்கு கூட பொருந்தும். ஆங்கிலத்தில் இருக்கு, எல்லா மொழிகளுக்கும் அது இருக்கு. இது சிறப்பான ஒரு கருத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் தங்களுடைய கருத்தை வைக்க கம்மியானவர்கள். எனவே இவரை தனியாக ஒரு நாள் வைத்து அன்றைக்கு பாராட்டிக் கொள்வோம். தனியாக ஒரு கருத்து கொடுத்து அதையெல்லாம் நாம் நல்ல ஒரு சிறப்புரை என்று சொல்வதை விட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நேரத்திலே ஒரு நல்ல ஒரு தொடக்க உரையை வழங்கி இருக்காங்க சொல்ல வேண்டும். மிக சிறப்பாக சிறப்பாக அழிந்து போகிற மொழிகளை பற்றி பார்த்தால் எண்ணற்ற மொழிகள், 6000 மொழிகள் இருக்கு. பல மொழிகள் அழிந்து விட்டன. இன்றைக்கு மட்டுமல்ல, தமிழுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது, தமிழுக்கான ஒரு தமிழ் மொழி போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மொழி சிதைப்பு, மொழி அழிப்பெல்லாம் நடக்கிறது. கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு கன்னட பேராசிரியர் குறிப்பிடும் பொழுது ஒரு கருத்தை சொன்னார். நாங்கள் எல்லாம் வேறு மொழியை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் எங்களுடைய மொழி இப்போது இழந்து விட்டது. ஆனால் தமிழர்கள் நீங்கள் தொடர்ந்து எதிர்த்து போராடியதால் உங்கள் மொழியுடைய தனித்தன்மை பாதுகாக்கப்படுகிறது என்று அந்த கன்னட பேரறிஞர் குறிப்பிட்டார். எனவே நம்முடைய பிற மொழி கலப்பை தவிர்க்க வேண்டும். நம்முடைய மொழியின் தனித்தன்மையை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். ஒரு கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால், இதற்கு முன்பாக கவிதை வழங்கிய திருமதி கவிஞர் மோகனப்பிரியா தகவல் தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்கள் ஒரு ஆங்கில சொல் கூட கலவாமல் பேசினார். ஆனால் தகவல் தொழில்நுட்ப இன்றைக்கு ஆங்கிலம் இல்லாமல், ஆங்கிலம் பேசாமல் இருக்க முடியாது. அவங்க அங்க தமிழ் பேச அவர்கள் ஒரு சொல் கூட கலவாமல் அம்மையாருடைய உரை மிகவும் சிறு சிறப்பாக அமைந்தது. தொடர்ந்து கவியரங்கம் தொடர்ந்து அடுத்ததாக கவிதை வழங்க வருகிறார் கவிஞர், முனைவர் பட்ட ஆய்வாளர் திருமதி ஏ. சித்ரா அவர்கள். வாருங்கள் அம்மா. சென்னை பரம்பொழி இருக்கிறார். குவியம் வழியில் இணைந்துள்ள தமிழ் அறிஞர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவமொழியாம் தமிழ் மொழி உலகம் தோன்றிய காலம் முதலே உயிர் புற்று எழுந்த தமிழ் மொழி இன்றும் இளமையாய் இனிக்கும் இனிய மொழி, எளிமையும் ஏற்கும் எளிய மொழி, இலக்கிய சிறப்பும் இலக்கண வளமும் நலமுடன் வழங்கி நாளும் வாழும் வளர்மொழி. தொல்காப்பியம் முதல் நவீன இலக்கியங்கள் பாரில் நடமாடும் தனித்த மொழி. பற்பல சமயம் பரவிய போதும் பைந்தமிழாம் செம்மொழிக்கு ஈடு இணையில்லா மொழி. எத்தனை மதங்கள் அத்தனை மதங்களை அடக்கி ஆளும் அன்னை மொழி. படித்தவர் முதல் பாமரர் வரையில் துடிப்புடன் கவிதைக்கு தூது விடும் தூது மொழி. அகமும் புறமும் அமைய பெற்ற அகத்தில் படியும் அழகை முகத்தில் காட்டும் அகமொழி. அறிவியலோடு ஆன்மீக செறிவும் நெறியுடன் கலந்து நீதியை நிலைநாட்டும் மொழி. பேச்சு வழக்கிலும் பெருநூல் வழக்கிலும் மூச்சாய் காற்றாய் முதன்மை பெறும் மொழி. உலக மொழியாளர் எல்லாம் ஆராய்ந்து அறிந்த
உயர் தனி செம்மொழியே நம் தமிழ் மொழி. சுவைகள் எத்தனை அத்தனை தரும் சுவை தரும் மொழி. நாளும் சுவைப்போம் தமிழ் மொழி என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இங்கே இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளராகவும் இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்தவரும் இன்றைக்கு திருநாள் காண்பவருமான கவிஞர் திலகம் திருமதி தனலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அழைப்போம். தனலட்சுமி மனோகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அழைப்போம். அவங்க கவிதை மிகவும் சிறப்பாக இல்லைம்மா, மிகவும் அருமையான ஒரு கவிதை கொடுத்திருக்க திருமதி ஏ சித்ரா அவர்கள் அருமையாக கொடுத்தாங்க. முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கிறார்கள். நம்முடைய சங்கப்பூக்கள் நூலிலே கூட இடம்பெற்றார்கள். அதற்காக செந்தமிழ் செம்மல் என்கிற விருதையும் பெற்றார்கள். மிகவும் நன்றி அம்மா, உங்களுக்கு கவிதை வழங்கியிருக்கு. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இப்போது இன்று திருமண விழா காணும் கவிஞர் திலகம் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா, உங்களுக்கு திருமண. நன்றிங்கய்யா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். பாரதி 100 நாள் நிகழ்வு ஜனவரி 5 பிறந்தவராம், பிப்ரவரி 5 மறந்தவராம். வாருங்கள் அம்மா. பாரதி 100 நிகழ்வு ஜனவரி 28ஆம் தேதி சிறந்த முறையில் சென்னையில் முகப்பேரில் நடைபெற்றது. மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இடைவிடாமல் அடுத்த வாரம் புதுவையில் பிப்ரவரி 5ஆம் தேதி தாயே தமிழே வணக்கம் என்ற நிகழ்வும் சிறப்பாக நடைபெற்றது. முதல் நாள் நிகழ்வு எதிர்பார்க்காத விதமாக அனைவரும் இணைந்து சிறப்பித்தது மிகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்று 2ஆம் நாளாக குவியம் வழியாக கவியரங்கத்தில் கவிதை வாசிக்கும் கவிஞர்களுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. என்னம்மா கவிதை சொல்லியா? என்னங்கய்யா? அடுத்ததாக இசையரசி கவிஞர் திருமதி கே அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்களம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, நாளைக்கு என்ன செய்யலாம் என்று சிந்திப்போர் நடுவே நாளெல்லாம் என்ன செய்யலாம் என்று யோசித்து தமிழை மூச்சாய் சுவாசித்து எங்களை எல்லாம் அன்பால் இயக்கிக் கொண்டிருக்கும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் மணி அப்பா நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட இந்த அவைக்கு என் வணக்கம். தாயே தமிழே வணக்கம். அன்பானவளே, அமிழ்தானவளே, அறமானவளே, அறிவானவளே, கலையானவளே, பிற மொழிக்கெல்லாம் கருவானவளே, களிப்பானவளே, எனக்கு கதியானவளே, துதி பாடுகிறேன். செழிப்பானவளே, எம் வாழ்வில் செம்மையெல்லாம் சேர்ப்பவளே, வெல்லும் வழிகள் பலவும் சொல்லாய் அருள்பவளே, காலம் வென்றவளே, கார்முகிலாய் வந்தவளே, கதிராய் ஒளி வீசி தளிரெனவே நடக்கின்றாய். ஆழி அலை எழுமா போல் ஆற்றலுடன் திகழ்கின்றாய். உன்னுள் மூழ்கி திளைத்தவர்கள் அறிஞரென திகழ்கின்றார். பட்டு நிலவாக பாரினில் தேரேறி பன்னூல்கள் பெருகிடவே பாவலர்கள் பாடுகின்றார். அருமை பெருமையெல்லாம் எடுத்து ஓத முடியாமல் அம்மா உன் பொன்னடியை அகமகிழ்ந்து வணங்குகிறேன். அன்னை மொழியாளே, அற்புத திருமகளே, அன்றாடம் உனைப்பணிய அருள்வாயே வரமெமக்கு. வாய்ப்புக்கு நன்றியும் வணக்கமும். கற்பகம் பொழிச்சலு. அம்மையார் கவிதை அருமை கவிதை, செம்மையாய் அமைந்தது சிறப்பு கவிதை. எம்மையும் இங்கே நல்வழிப்படுத்தும் ஆசான் எனக்கு கற்பகம் அம்மை. சிறப்பு அம்மா, உங்கள் கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது. இந்த நேரத்திலே என்னுடைய ஒரு சிறு கவிதை ஒன்றை
அளித்துவிட்டு அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரத்திலே இருக்கிறோம். நீதான் யார் என அறிவாயா, இதுதான் இன்றைய இந்த கவிதை தலைப்பு. குமரி கண்டம் தோன்றியவன், குவலயத்தில் முதல் மாந்தன், குறிஞ்சி முதலாய் ஐந்திணைகள் கொண்ட தமிழன் தலைமாந்தன். தமிழை தனது மொழி என்றான், தர்மம் நீதி விழி என்றான், தமிழன் அன்பை எழில் என்றான், தனி போற்றும் வழி என்றான். ஆதி பகவன் முதல் என்றார், அவரை நாமும் வணங்கிடுவோம், நீதி நெறியில் நடந்திடுவோம், நீசர் சொல்லை ஒதுக்கிடுவோம். போதி மரத்தின் அடியினிலே புத்தர் எடுத்தார் அவதாரம், சாதி என்னும் ஏழினிலே சாதித்தது என்ன சமுதாயம். குமரி கண்டம் தோன்றியவன், குவலயத்தில் முதல் மாந்தன், குறிஞ்சி முதலாய் ஐந்திணைகள் கொண்ட தமிழன் தலைமன். குன்றில் முன்னோரான முதல் தமிழன், மூத்த குடியென தெரிவாயா, தண்ணீர் இல்லா தமிழ் மரபில் தலைமுறை நடக்க முனைவாயா. குன்றில் தொடங்கி சந்திரனில், குன்றில் தொடங்கி குறிஞ்சியில் தொடங்கி சந்திரனில் உதித்தவன் நீ என்று அறிவாயா. அன்பே தமிழர் மரபென்றே மன்றில் சொல்ல வருவாயா, அன்பே தமிழர் மரபென்றே மன்றில் சொல்ல வருவாயா. எனவே நம்முடைய மொழியை, மொழியின் பண்பை, இனத்தை எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நேரத்திலே சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய பெயர்கள் வருமாறு ஒரு கவிதை. இது தமிழ் வணக்கம் தான், இந்த கவிதை தமிழ் வணக்கம் தான். ஆனா இடையிடையில சிலருடைய பெயர்கள் வரும். அதிலே சிலர் இந்த நிகழ்ச்சியிலே கூட இருக்கிறார்கள். தாயே தமிழே கற்பகமே, தமிழின் சிறந்த பெட்டகமே, நீயே திருக்குறள் வணங்கிடுவேன், நித்தம் படித்து உயர்ந்திடுவேன். உயர்ந்த ராஜா மணிமகுடம், உயர்ந்த ராஜா மணிமகுடம் உனக்கு மட்டும் வழிவிலகும். திருக்குறளுக்கு உயர்ந்த ராஜாமணி மகுடம் உனக்கு மட்டும் வழிவிலகும். புயலை பிரியா கடல் போல், புயலை பிரியா கடல் போல புகழலை நல்கும் வள்ளுவமா. புயலை பிரியா கடல் போல புகழ் அலை நல்கும் வள்ளுவமா. தனலட்சுமி, 2 தனலட்சுமி இருக்கிறாங்க, ஒரு தனலட்சுமி இங்க இருக்கிறாங்க. செல்வம் கொடுக்கும் தனலட்சுமி, திருக்குறள் அறிவை தரும் லட்சுமி, கொள்வோம் திருக்குறள் வாழ்விலே குவலயம் போற்ற வாழ்ந்திடுவோம். அன்பு நெஞ்சில் விஜயமுற விஜயா, அன்பில் நெஞ்சம் அன்பு நெஞ்சில் விஜயமுற, அறத்தின் வழியில் உயர்வு முற, விண்ணில் இருந்து ஜலநாதன், விண்ணில் இருந்து மழை ஜலநாதன், விதைகள் காத்து செழிப்பு முற, உன்னை பெற்ற பெரும்பயணம் முப்பால் வகுத்த திருக்குறளே, என்னை வாழ்வில் காத்திடுவாய், என்றும் நலமே சேர்த்திடுவாய் என்று இந்த தமிழுடைய முக்கிய நூலான திருக்குறளை, தமிழுடைய மரபுகளை எல்லாம் பற்றி ஒரு பாடல். இந்த பாடல் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனடா தமிழா இன்னும் இருக்கிறாய், எதற்கிடக்கும் இழிவாய் கிடக்கிறாய். ஏனடா தமிழா இன்னும் இருக்கிறாய், எதற்கு நீயும் இழிவாய் கிடக்கிறாய். வீணடா உன் செயல், வீணடா உன் செயல், விளங்கிட மறுக்கிறாய். வீணுக்கும் புகழுக்கும் வீங்கி இழிக்கிறாய், வீணுக்கும் புகழுக்கும் வீங்கி இழிக்கிறாய். மானத்தை காத்திடும் மரத்தமிழ் மறக்கிறாய், வள்ளுவம் சொல்வழி வாழ்ந்திட மறுக்கிறாய். ஞானத்தை கொடுத்திடும் நன்னறி இழக்கிறாய், நாயினும் கீழென கட்சி பிழைக்கிறாய். ஏனடா தமிழா இன்னும் இருக்கிறாய், எதற்கு நீயும் இழிவாய் கிடக்கிறாய். அருள்மொழி தேவன் கட்டிய கோயிலில் அழகழகாக புகைப்படம் எடுக்கிறாய்.
அருள்மொழி தேவன் கட்டிய கோயில் புகைப்படம் எடுக்கிறாய். கரிகாலன் கட்டிய கல்லணை மீது கால் போட்டு கணக்காக சிரிக்கிறாய். காலங்கள் போயினும் கல்லணன் நின்றான், காலங்கள் போயினும் கல்லணன் நின்றான். காட்சியில் வந்த நீ என்னவாய் நின்றாய். காலங்கள் போயினும் கல்லணன் நின்றான், காட்சியில் வந்த நீ என்னவாய் நின்றாய். ஞாலத்தின் வள்ளுவன் சொல்லன நின்றான், ஞாலத்தில் வள்ளுவன் சொல்லன நின்றான். நான் என சொல்லிடும் நீ எங்கு நின்றாய், நான் என சொல்லிடும் நீ எங்கு நின்றாய் என்று இந்த தமிழுக்காக ஒரு அறைகோல் வைத்த பாடலையும் பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே இதுகாரும் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து கவிஞர் பெருமக்களும் எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு தொடர் நிகழ்ச்சி, தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. 21 பிப்ரவரி அன்று நம்முடைய தாய்மொழி நாள், உலக தாய்மொழி நாள் ஆகும். அந்த 21 வைத்து 4ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை 21 நாட்கள் நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம். எனவே இந்த 21 நாள் தொடர் நிகழ்ச்சியிலே பிப்ரவரி 21 வரக்கூடிய தாய்மொழி நாள், உலக தாய்மொழி நாள் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிறோம். சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிறப்புரையாற்றிய அவை திருமதி ராஜாமணி அம்மையாருக்கும், இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை வழங்கிய பவானி அம்மையாருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளராக இருந்த தனலட்சுமி மனோகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த கவிஞர் பெருமக்களுக்கும், முத்தாய்ப்பாக கவிதை வழங்கிய திருமதி கற்பகம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா.